ஒரு அழகிய ஊரில் விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்களாம். அங்கே இருக்க சின்ன குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாரம்பரிய விளையாட்டு, ஊஞ்சல்னு எல்லா விளையாட்டு விளையாடி மகிழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அதில் தான் அங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு ஒரு வேன் வழியாக ஒரு காட்டை கடந்து தான் அந்த ஸ்கூலுக்கு போகணுமா. அப்படி அவங்க தினமும் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் இருக்க விலங்குகள், பாம்பு, பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவாங்களாம். அங்கே ஒரு பெரிய ஆறு இருந்துதான், அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு உறவிடமாகவே இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் சில பேர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதை எல்லாத்தையும் துண்டு துண்டாக்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. வெட்டிட்டு அப்படி கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால் அந்த ஊரை பாலைவனமாக காட்சி அளிச்சிச்சான். மரங்கள் இல்லாமல் மழையும் இல்லையா. மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருந்தாங்களா. ஒரு காட்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே ரோட்டுக்கு வந்துருச்சான். தண்ணி இல்லாத கஷ்டத்தால் தான் ரோட்டில் இருக்க அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். கிளாஸுக்கு போன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை பற்றி கேட்கும்போது தண்ணி எப்படி வரும், மழை எப்படி வரும், மரத்தால் தான் வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போய் மரங்கள் நட்டாங்களாம். ஊர்லேயும் சரி காடுகள்லேயும் சரி மரங்கள் செடிகள்னு நட்டாங்களாம். டீச்சரும் அதுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நல்ல மழை பெஞ்சிச்சான். ஊர்லேயும் காட்டிலையும் நல்ல மழை பெஞ்சு தண்ணி நிரம்பி விவசாயம் செழிச்சிச்சான். அதனால் அங்கே இருக்க பறவைகள், மரங்கள், விலங்குகள் எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சான். விலங்குகளும் காட்டுகளே இருந்துச்சான். ஸோ மரம் வளர்ப்போம், தண்ணீர் பெறுவோம்.